புருஷன் தான் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் சொல்லியிருக்குது. 5:23 சொல்லியிருக்கு. 23-24 தான் சொல்லுது. புருஷன் மனைவிக்கு இந்த குடும்பத்துல புருஷனை தலையாய் வைத்திருக்கிறார். அப்ப தலையா இருக்கிற ஒரு கேப்டன் மாதிரி அவனுக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது. அதனால்தான் மனைவியை கீழ்ப்படிய சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னுரிமை கொடுக்க வேணும் என்று சொல்ற காரியம், புருஷன் தன்னுடைய மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கிறது மூலமாக அவனுடைய தலைமைத்துவத்தை இழந்துடுறான்னா, தலைவனாக குடும்பத்துக்கு இருந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு கொடுக்க மரியாதை எல்லாத்தையும் இழந்துடுறானா முன்னுரிமை கொடுக்கறதுனால. அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல வருதா வேதம்? உன் அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தாத, அவளுக்கு முன்னுரிமை கொடு, உன் அதிகாரம்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்ல வருதா வேதம்? இல்ல இல்ல, கர்த்தர் சொன்னது அப்படியே இருக்குது. குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறான், தலைவனா இருக்கிறதுனால அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அவனுக்கு மனைவி கீழ்ப்படிய பண்ணி அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது அந்த எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டிய அந்த புருஷன் மனைவிங்கிற இடத்துல வர்ற புருஷனுக்கு இருக்கிற அதிகாரம், குடும்பத்துல தலைவனா இருக்கிறவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை இது கேன்சல் பண்ணல. முன்னுரிமை கொடுக்கிறதுன்றது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, முற்றிலுமாய் மாற்றி விடுகிறது. இட் ரேடிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இட். கேன்சல் பண்ணல அந்த அதிகாரத்தை. உனக்கு அதிகாரம் கிடையாது, ஏன்னா இந்த வாசம் 3 வாசம் எப்படி சொல்லுது, அதனால இல்ல அதிகாரம் இருக்குதுங்க. ஆனா அந்த அதிகாரத்தை எப்படி அவன் பயன்படுத்துவான் என்கிறதுல பெரிய வித்தியாசம். அதிகாரம் இருக்குது, அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, இருந்தாலும் மனைவிக்கே விட்டு கொடுக்கிறான். ஹலோ, அதிகாரம் இருந்தும் கிறிஸ்து பண்ணது போல பண்றான். பரவாயில்ல, உனக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், நான் தான் தலை இருந்தா கூட பரவாயில்ல, உன்னை முதலாவது அனுமதிக்கிறேன், உன் தேவையை முதல்ல கவனிக்கிறேன். இது எப்படி இருக்குதுங்க? இட்ஸ் a radically transformed relationship. இது முழுவதுமாக மாற்றப்பட்ட ஒரு உறவு. அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லல. அதனாலதான் சுயாதீனத்தை என்று அழைக்கப்பட்டீர்கள் சொன்னது ரொம்ப முக்கியம். சுயாதீனம் இல்லைன்னு சொல்லல, ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லல. இருந்தா கூட ஒரு அடிமையை போல அடுத்தவனுக்கு சேவை செய்யணும், அடுத்தவனுக்கு முன்னுரிமை கொடுன்னு இருக்குது. அப்ப புருஷனுக்கு அதை அப்ளை பண்ணீங்கன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அவன் தான் தலை, அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, குடும்பத்துக்கு தலைவன் அவன் தான். இருந்தாலும் அவன் விட்டு கொடுத்து மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கிறான். இப்படி அவளுடைய உறவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஹலோ, புரிஞ்சுதுங்களா? கிறிஸ்தவ போதனையிலே அப்படிதான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான். சிலர் கிறிஸ்தவ போதனையை ரூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. மனைவிகளே கீழ்ப்படிந்திருங்கள், புருஷர்களே அன்பு கூறுங்கள், போ.